Dear 11 students, measurements part 12 பார்க்குறோம். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா பார்ட் 11ல அனாலிசிஸ் பார்த்தோம். எரர் அனாலிசிஸ் பார்த்தோம். ஒரு 4 எரர் அனாலிசிஸ் பார்த்தோம். ஒன்று ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் எரர் தனிப்பிழை, மீன் அப்சல்யூட் எரர் சராசரி தனிப்பிழை, ரிலேட்டிவ் எரர் ஒப்பீட்டு பிழை, பர்சன்டேஜ் எரர் விழுக்காட்டு பிழை 4 பார்த்தோம். இப்போ இந்த 4ஐயும் அப்சல்யூட் எரர், மீன் அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர், பர்சன்டேஜ் எரர் இந்த 4 எரரையும் ஒரு சம் கொடுத்து எப்படி பார்க்குறோம். ஒரு சம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.4 வாங்க சம் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். In a series of successive measurements in an experiment, the readings of the period of oscillation of simple pendulum were found to be 2.63 second, 2.56 second, 2.42 second, 2.71 second and 2.80 second. Calculate the mean value of the period of oscillation, the absolute error in each measurement, the mean absolute error, the relative error, the percentage error. Express the result in for the proper form. First time என்ன பண்ணலாம்? என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெண்டுலம் வந்து ஆசிலேஷன் லெஃப்ட் டு ரைட் போய் ஒரு ஆசிலேஷனை முடிக்குது அப்படின்னா அதான் சொல்றாங்க. அதுக்காக கூடிய டைம் the period of oscillation of a simple pendulum. சாதாரணமாக ஒரு வந்து பாப்பை வந்து ஒரு த்ரெட்டில் கட்டி லெஃப்ட்லேருந்து ரைட்டில் விட்டிங்கன்னா அது சென்ட்ரு பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி ரைட்டில் போய் மறுபடியும் லெஃப்ட்டில் வர்றதுக்கு ஒரு ஆசிலேஷன். அது ஆகிறதுக்காக டைமை அவங்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டைமும் அது போயிட்டு லெஃப்ட்டில் வர்றதுக்கு ஆசிலேஷன் முடிக்கிற அளவை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கால்குலேட் பண்ணுறாங்க. அந்த அளவு தான் 2.63, 2.56 செகண்ட், 2.42 செகண்ட், 2.71 செகண்ட் அண்ட் 2.80 செகண்ட். இப்போ இதை வச்சுக்கிட்டு இதில் என்னது ஒரே மாதிரில எல்லா அளவுகள் மாறி இருக்கு. நம்ம எரர் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் எரர் பார்க்க போகிறோம். அப்சல்யூட் எரர்னா என்ன ஃபர்ஸ்ட் தான் கேட்டிருக்கு பாருங்க. the mean value of the period of oscillation கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட். அடுத்து அப்சல்யூட் எரர் இன் ஈச் மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. வாங்க பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. சராசரி பார்க்கறது என்னது, எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் கால்குலேட் பண்ணமோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணணும். இங்கே பாருங்கள் எழுதிக்கிறங்க, எடுத்து அப்படியே ஃபஸ்ட்டு எழுதுங்க. டைம் 1 வந்து 2.63 செகண்ட், T2 வந்து 2.56 செகண்ட், T3 வந்து 2.42 செகண்ட், T4 வந்து 2.71 செகண்ட் அண்ட் T5 வந்து 2.80 செகண்ட். எத்தனை இருக்குது மொத்தமாக 5 இருக்குது. அப்படியே ஆட் பண்ணுங்கள். T1 plus T2 plus T3 plus T4 plus T5 divided by எத்தனை இருக்குது 5 இருக்கா 5 போட்டுருங்க. எல்லாத்துக்கும் 2.63, 2.56, 2.42, 2.72, 2.80 divided by 5 எல்லாம் சம் பண்ணணும். ப்ளஸ் பண்ண எவ்வளோ கிடைக்குது 13.12. தனியாக கூட்டி பாருங்கள். டிவைடட் பை 5 13.12 5 டிவைட் பண்ணால் 2.624 செகண்ட். இந்த 2க்கு பக்கத்தில் உள்ளது 5 அல்லது அதுக்கு மேலே இருந்தால் இதோட சேர்த்துக்கலாம். நம்ம 2 டெசிமல் கொடுக்க போகிறோம், ஆனால் 4 தான் இருக்குது. அதனால் 2.62 செகண்ட் கொடுத்துக்கலாம். ரவுண்டட் ஆஃப் 2 செகண்ட் டெசிமல் பிளேஸ். 2 டெசிமல் பிளேஸ்லேயே பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த 4க்கு பதில் 5, 6, 7 இருந்தால் அது 2.63 போட்டிருப்போம். அப்போ என்னது டிஎம். அப்போ மீன் டைம் ஆவரேஜ் எவ்வளோ கிடைக்குது 2.62 செகண்ட். உண்மையான அளவு அப்படிங்கிறது நம்ம ஆவரேஜ் பார்த்த அளவு தான். 2.62, 2.62, 2.62 இருக்கு. அது ஓட்டையும் வளர்ந்த அளவு 2.63 என்ன பண்ணுங்க சப்ட்ராக்ட் பண்ணுங்க 0.01 செகண்ட். அடுத்து 2.62ல நம்ம அது -2.56, 0.06 இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கு. 2.62லேருந்து -2.42 சப்ட்ராக்ட் பண்ணுங்க ப்ளஸ் 0.20 செகண்ட். 2.62ல -2.71 சப்ட்ராக்ட் பண்ணுங்க 0.09 செகண்ட். சார் மைனஸில் வரும்னு கேட்பீங்க. என்ன கொடுத்துருக்கு, மாடுலஸ் கொடுத்துருக்கா. மாடுலஸ் கொடுத்துருக்கு. மாடுலஸ் கொடுத்தா என்ன அர்த்தம், சைன் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு அர்த்தம். சைனை பற்றி ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். அது கேட்பீங்க. சார் 2.62 -2.063னா -0.01 வரணும்னு கேட்பீங்க. ஏன்னா என்ன கொடுத்துருக்கு பாருங்க மாடுலஸ். அப்போ என்னது எல்லாமே சப்ட்ராக்ட் பண்ணிருக்கு. 2.62ல -2.72 0.09 செகண்ட், 2.62 -2.80 0.18 செகண்ட். ஸோ அப்சல்யூட் எரர் ஈஸியாக என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிடலாம். அப்சல்யூட் எரர்ங்கிறது உண்மையான அளவுலேருந்து நம்ம மெஷர் பண்ண அளவை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா கிடைக்கிறதா என்னது அப்சல்யூட் எரர். டெல் டி ஈக்குவல் டு டிஎம் மைனஸ் டி. டிஎம்ங்கிறது நம்ம ஆவரேஜ் பண்ணி உண்மையாக கண்டுபிடிச்சா அந்த மதிப்பு. அடுத்து மீன் அப்சல்யூட் எரர். மீன் அப்சல்யூட் எரர் சிக்மா டெல் டிஎம் டிவைட் பை என் அப்படின்னு கொடுத்துருக்கு.
மீன் அப்சல்யூட் எரர்னா என்ன பார்த்தோம் நம்ம, அதாவது நம்ம கண்டுபிடிச்ச அந்த அப்சல்யூட் எரருக்கெல்லாம் ஆவரேஜ் பார்த்தா அதான் மீன் அப்சல்யூட் எரர். நம்ம பார்த்துருக்கோம்ல, இங்கே பாருங்க டெல் T1 டெல் T2 டெல் T3 டெல் T4 டெல் T5 எப்படி இருக்கு அந்த ஃபார்முலாவை, மீன் அப்சல்யூட் எரர் ஈக்குவல் டு டெல் Tm ஈக்குவல் டு டெல் T1 ப்ளஸ் டெல் T2 ப்ளஸ் டெல் T3 ப்ளஸ் டெல் T4 ப்ளஸ் டெல் T5 பை டிவைடட் பை 5 போடுறதும் சமேசியன் டெல் T டிவைட் பை n போகிறதும் ஒன்று தான். கண்டுபிடிச்ச இந்த அப்சல்யூட் எரருக்கு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அதுதான் மீன் அப்சல்யூட் எரர். இந்த வேல்யூ போட்டுருக்கு பாருங்க, உண்மையான அளவுலேருந்து நம்ம அளந்த அளவை கழிச்சு வச்சுருக்கோம் பாருங்க, இந்த அளவை இங்கே கூட்டியிருக்கு பாருங்க 0.01 0.06 0.20 0.09 ப்ளஸ் 0.18. அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணணும். ஏன் 5 வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணது 0.54 டிவைட் பை எத்தனை அளவு மொத்தம் 5 டிவைட் பண்ணிங்கன்னா 0.0180 செகண்ட். அதை வந்து பாருங்க 0. இந்த 8ங்கிறது 0க்கு 2 டெசிமல் மாற்றுறோம். 0க்கு அப்புறம் என்ன இருக்குது, போன டைம் 4 இருந்துச்சு அதனால் ஒன்று ஆட் பண்ணலை. இப்போ 0க்கு அப்புறம் என்ன இருக்குது, 8 இருக்குது. 5 அல்லது 5க்கு மேற்பட்டிருந்தால் முன்னாடி ஒன்று சேர்த்துக்கலாம். அப்போ இந்த 0வில் என்னது ப்ளஸ் 1 பண்ணிங்கன்னா என்ன ஆகும் 0.11 செகண்ட். ரவுண்டட் ஆஃப் 2 செகண்ட் டெசிமல் பிளேஸ்னு கொடுத்துருக்கு. ஸோ சிம்பிள். நெக்ஸ்ட் பாருங்க ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரர் என்ன பார்த்தோம், நம்ம பார்த்தோம்ல இப்போ மீன் அப்சல்யூட் எரரை, மீன் அப்சல்யூட் எரரை நம்ம உண்மையான மதிப்புனால கண்டு ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் பார்த்தோம் பாருங்க, அதால டிவைட் பண்ணீங்கன்னா அதுதான் ரிலேட்டிவ் எரர். இப்போ டெல் டிஎம்ங்கிறது இப்போ தான் பார்த்தோம். டெல் டிஎம் என்ன பார்த்தோம் 0.1 பார்த்தோமா. இது எப்படிங்கிறது என்னது, அப்சல்யூட் எரருடைய ஆவரேஜ் தான் இந்த மீன் அப்சல்யூட் எரர். அந்த மீன் அப்சல்யூட் எரரை மேலே வச்சுக்கிறோங்க 0.1. இந்த டிஎம்ங்கிற என்னது உண்மையான அளவு. ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் ஆவரேஜ் பார்த்தா பாருங்க, அதுதான் உண்மையான அளவு. அது ரெண்டையும் டிவைட் பண்ணால் அதான் என்னது ரிலேட்டிவ் எரர். அந்த ஃபார்முலா பார்த்துருப்போம், சராசரி தனி பிழை டிவைட் பை சராசரி மதிப்பு ஈக்குவல் டு ஒப்பீட்டு பிழை அப்படின்னு நம்ம தமிழில் சொன்னோம். அப்போ டெல் டிஎம்ங்கிறது அப்சல்யூட் எரருடைய ஆவரேஜ். சராசரி தனிப்பிழை அப்சல்யூட் எரருடைய ஆவரேஜ் தான் என்னது டெல் டிஎம். இந்த டிஎம்ங்கிறது உண்மையான வேல்யூ. ஃபர்ஸ்ட் முதல்ல ஆவரேஜ் பார்த்தோமாங்க எல்லாத்தையும், அதுதான் என்னது டிஎம். அப்போ 0.11ங்கிறது இப்போ கிடைச்ச வேல்யூ. இந்த 2.6 ஃபர்ஸ்ட் ஒன்னில் கிடைச்ச வேல்யூ. ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா அதான் ரிலேட் பண்ணுறதும். அப்போ ரிலேட் பண்ண கிடைக்குது 0.0419. இதை வந்து லாக் பாருங்க, இதுக்கும் லாக் பாருங்க, டிஃபரன்ஸ் பண்ணி அண்ட் லாக் பாருங்க, இந்த வேல்யூ கிடைக்கும். 0.11க்கு லாக் பார்க்கணும், 2.62க்கு லாக் பார்க்கணும். மேலே உள்ள லாக் வேல்யூ கீழே உள்ள லாக் வேல்யூ என்ன பண்ணுங்க சப்ட்ராக்ட் பண்ணுங்க. வர்ற வேல்யூக்கு ஆண்ட் லாக் பார்த்தீங்கன்னா 0.0419 கிடைக்கும். அப்போ ரிலேட்டிவ் எரர் ஈக்குவல் டு 0.04 செகண்ட்ஸ் போடாமல் இருக்குது, போட்டுக்கிறோங்க. இதில் வந்து போடாமல் இருக்குது, செகண்ட்ஸ் போட்டுக்கிறோங்க. லாஸ்ட் அடுத்த ஃபிஃப்த் என்ன பர்சன்டேஜ் எரர். இந்த 0.04 கிடச்சிச்சு பாருங்க ரிலேட்டிவ் எரரு, அதை பர்சன்டேஜில் போட்டோம்னா பர்சன்டேஜ் எரர். அப்போ 0.04 100 நம்ம மல்டிபிள் பண்ணுங்க 4%. திஸ் இஸ் எ பர்சன்டேஜ் எரர். டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம். இப்போ ஃபர்ஸ்ட் உண்மையான அளவு 2.62 பிளஸ் ஆர் மைனஸ் 0.11 என்னது மீன் அப்சல்யூட் எரர். அப்போ இந்த 2.62ங்கிற செகண்டோட ப்ளஸில் 0.11 செகண்ட் கூட போகலாம், அல்லது 2.62ல் மைனஸ் 0.11 செகண்ட் கம்மியாகலாம். இதில் தான் மாற்றம் இருக்குமே தவிர பெரிய மாற்றம் இல்லை. அப்போ உண்மையான அளவுங்கிறது 2.62 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.11 செகண்ட். ஃபார்முலா தெரிஞ்சால் அப்படியே அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடுது. Propagation of errors. Number of measured quantities may be involved in the final calculation. ஆமாம், எவ்வளோ அளவு எடுக்கிறோமோ அதோடைய ஃபைனல் கால்குலேஷனில் அனைத்து அளவுகளையுமே நம்ம பண்ணுவோம் பயன்படுத்துவோம். அல்லது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் different types of instruments might have been used for taking readings. ரீடிங் எடுக்கும்போது நிறைய கருவிகள்லேருந்து அளவுகளை எடுப்போம். Then we may have to look at the errors in the measuring various quantities collectively. அப்படின்னா அது நிறைய குவான்டிட்டியை கலெக்ட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ என்னென்ன பிரச்சனை வரும் பார்க்கலாம். The error in the final result depends on
இது ப்ராபகேஷன் எரர்ஸ்ல வந்து என்னது ஆட் இருக்கு, டிஃபரன்ஸ் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு, டிவிஷன் இருக்கு. இது ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸ்னா என்னது பிழைகளின் பரவுதல், எப்படியெல்லாம் எங்கெங்கெல்லாம் பரவி இந்த பிழைகள் ஏற்படுது சும்மா கொடுத்துருக்காங்க சிம்பிளா. கால்குலேட் பண்ணும்போது எப்படி அதை வந்து மினிமைஸ் பண்ணணும், எப்படி ஒமிட் பண்ணணும் சொல்லி இதில் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்ட் பாருங்க, இந்த எரர்ஸ் இந்த இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட்ஸ், எரர் எப்படி இருக்கும் இண்டிவிஜுவல் மெஷர் பண்ணும்போது நடக்கும். ஆன் த நேச்சர் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம்டு டு கெட் த ஃபைனல் ரிசல்ட். நம்ம பண்ணக்கூடிய இந்த ஃபார்முலா பயன்படுத்தி பண்ணக்கூடிய ஃபைனல் ரிசல்ட்டில் தவறுகள் பண்ணுவோம். ஸோ வி ஷுட் நோ த ரூல் ஆஃப் கம்பைன் த எரர்ஸ். அதனால என்னாகும் எரர்ஸ் நடக்கும். The various possibilities of the provocation of combination of error in the different mathematical operations are discussed below. என்னென்ன different mathematical problem இருக்கிறத கீழே உள்ள பார்ப்போம் வாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எரர் in the sum of two quantities இருக்கு. என்னது பிழைகளின் பரவுதல்ல முதல் இருக்கிறது என்னன்னா இரு அளவுகளின் கூடுதலில் ஏற்படும் பிழைகள். கொஞ்சம் கவனிங்க. டெல் ஏ அப்படின்னா மாறுபாடும் அர்த்தம். லெட் டெல் ஏ அண்ட் டெல் பி த அப்சல்யூட் எரர்ஸ். அப்சல்யூட் எரர்னா என்ன? உண்மையான மதிப்புக்கும் நான் தப்பா அளந்த அளவுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். அப்போ டெல் ஏ அண்ட் டெல் பி த அப்சல்யூட் எரர்ஸ் இன் த டூ குவான்டிட்டிஸ் ஏ அண்ட் பி ரெஸ்பெக்டிவ்லி. தென் மெஷர்ட் வேல்யூ ஏ எப்படி அளக்கிறேன்? ஏங்கிறது உண்மையான வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ. ஒன்று கூடுதலாக அளந்திருக்கலாம் அல்லது குறைத்து அளந்திருக்கலாம். நான் அளந்த மதிப்புங்கிறது ஏ, இந்த டெல் ஏங்கிறது அதோட கூடுதலாகவோ குறைவாகவோ நான் தவறாக அளந்த அளவு. மெஷர்ட் வேல்யூ ஆஃப் பி, பிங்கிற வேல்யூ நான் அளந்த உண்மையான மதிப்பு, அதை விட டெல் பிங்கிறது கூடுதலாகவோ குறைந்தோ என்ன பண்ணிட்டேன் மதிப்பிட்டுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 5 தப்பு பண்ணுறேன், அடுத்து ஒரு 5 தப்பு பண்ணுறேன்னா மொத்தமாக 10 தப்பு பண்ணுறேன்னு கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும்? அதை நான் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறேன். இசட்டுங்கிறது சம் பண்ணுறேன். கன்சிடர் சம். இசட்டுங்கிற வேல்யூ கொடுக்குறேன். சம் ஈக்குவல் இசட் ஈக்குவல் ஏ பிளஸ் பி ரெண்டையும் கூட்டுறேன் பாருங்க. அப்படி கூட்டும் பொழுது எரர் வரும். ஏன்னா ஏலையும் நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், பிலையும் தப்பு பண்ணியிருக்கேன். அப்போ எரர் கிடைக்கும். அப்போ இந்த எரர் இந்த சம் வந்து கூடுதல் உண்மையான அளவு கூட்டினா இசட் ஈக்குவல் ஏ பிளஸ் பி. ஆனால் நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு அப்போ என்ன ஆகும்? எரர் இசட்லேயும் என்ன ஆகும்? டெல் இசட்டுங்கிற எரர் வரும். அப்போ டெல் இசட் இந்த எஸ் த கிவன் பை எஸ் எஸ் இசட்டுங்கிறது உண்மையான அளவு ஏ பிளஸ் பி, டெல் இசட்டுங்கிறது டெல் ஏ பிளஸ் டெல் பி. சரிங்களா? இப்போ பாருங்க இசட் பிளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் அப்படின்னா இதை ரெண்டையுமே கூட்டுங்க. ஏயோட அளவு என்ன? ஏ பிளஸ் டெல் ஏ, ஏயோட அளவு பிளஸ் பிளஸ் கூட்ட போகிறேன். எதை கூட்ட போகிறேன்? அடுத்து பியோட வேலையை கூட்ட போகிறேன். ஏன்னா இசட் ஈக்குவல் ஏ பிளஸ் பி தானே, அப்படியே கூட்ட வேண்டியதுதான். இசட் இந்த இருக்குது, இதில் ஒரு தப்பு டெல் இசட் இங்கே போட்டுட்டேன். இப்போ ஏயோட வேல்யூ அடுத்து எழுதுறேன். ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏன்னு எழுதிட்டேன் ப்ராக்கெட். ப்ளஸ் பியோட வேல்யூ எழுதுறேன். பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல் பின்னு எழுதிட்டேன். சரிங்களா? இப்போ ஏயும் பி என்னது? நான் அளந்த உண்மையான அளவு. அப்போ ரெண்டு ஏயோட உண்மையான அளவு ஏ, பியோட உண்மையான அளவு பி. அதை தனியாக எடுத்து எழுதிடுறேன். ஏ பிளஸ் பி. அப்போ உண்மையான அளவு கிடைச்சிரும். ஏயில் பண்ணக்கூடிய தப்பு என்ன? டெல் ஏ. பியில் நான் வந்து பண்ணக்கூடிய தப்பு என்ன? பி. இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் கூட்டுங்க. டெல் ஏ ப்ளஸ் டெல் பி. இந்த டெல் ஏவும் டெல் பியும் நான் அளந்த அளவோட ஒன்று கூடுதலாக இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம். நான் தப்பு பண்ணியிருக்கிறேன். உண்மையான அளவோட கூடுதலாக எடுத்தாலும் தப்பு தான், உண்மையான அளவோட கம்மியாக எடுத்தாலும் தப்பு தான். அப்போ இந்த டெல் ஏ ப்ளஸ் டெல் பிங்கிறது நான் பண்ண தப்பை கூட்டிட்டேன். ஓகேங்களா? அந்த வேல்யூ வந்து ப்ளஸ்ஸா மைனஸா எனக்கு தெரியாது. அதான் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஏயோட கூடுதல் மதிப்பாக இருக்கலாம் அல்லது குறைவான மதிப்பாக இருக்கலாம். பியோட கூடுதல் மதிப்பாக இருக்கலாம் அல்லது குறைவான மதிப்பாக இருக்கலாம். அப்போ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பிளஸ் டெல் பி. அப்போ ஏ பிளஸ் பி என்னது? இசட். பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பிளஸ் டெல் பிங்கிறது பண்ண தவறு. அப்போ டெல் இசட் இந்த இருக்கு. டெல் இசட் ஈக்குவல் டு டெல் ஏ பிளஸ் டெல் பி. தவறான எரருங்கிறது ஏலோட தவறான அளவும் பியோட தவறான அளவையும் கூட்டினோம்னா நாங்கள் பண்ண மொத்த தவறான அளவு கிடச்சி போயிடும். இசட்டுக்கு என்ன போட்டலாம்? ஏ பிளஸ் பி போட்டுடலாம். அப்போ இசட் ஏ பிளஸ் பி உண்மையான அளவு, அது உண்மையான இசட்டு. தவறான அளவு டெல் இசட் ஈக்குவல் டு டெல் ஏ பிளஸ் டெல் பி. சிம்பிளா பாருங்க, the maximum possible error in the sum of two quantities is equal to the sum of absolute error in the individual quantities. நீங்க மேக்ஸிமம் ரெண்டு தான் கூட்டும் பொழுது கிடைக்கக்கூடிய பாசிபிள் எரர்ங்கிறது
நீங்கள் அப்சல்யூட் எரர் தனித்தனியாக எடுத்தீங்க பாருங்க, ரெண்டு அப்சல்யூட் எரர் என்னது, உண்மையான அளவுக்கும் தவறான எடுத்த அளவுக்குள்ள வித்தியாசம். அந்த ரெண்டு தவறான அளவையும் கூட்டுறதுக்கு சமமா அமையும். அப்போ the maximum possible error in the sum of two quantities equal to the sum of the absolute error in the individual quantities. தமிழில் கொஞ்சம் கவனிச்சிருங்க. இரு அளவுகளின் கூடுதல் ஏற்படும் பிழைகள் டெல் ஏ மற்றும் டெல் பி என்பன முறையே ஏபி என்ற அளவுகளின் தனிப்பிழைகள். அப்சல்யூட் எரர். ஏயின் அளவிடப்பட்ட மதிப்பு ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏன்னு அளக்கிறேன். ஏங்கிறது உண்மையான மதிப்பு, பிளஸ் ஆர் மைனஸ் என்னது, அதில் ஏற்படக்கூடிய கூடுதல் குறைந்த அளவு, அந்த எரரு. பியின் அளவிடப்பட்ட மதிப்பு பிங்கிறது உண்மையான மதிப்பு, அதோட கூடுதல் அளந்திருப்பேன், அது குறைவாக அளந்திருப்பேன், அதுதானது டெல் பி. இப்போ கூடுதல் என்ன, ஏயும் பியும் உண்மையான அளவு கூட்டுறேன், அதெல்லாம் கிடைக்கணும். அப்படி கூட்டும் போது நம்ம ஃபர்ஸ்ட் அளந்த கூடுதல் மதிப்போ அல்லது குறைந்த மதிப்போ, இரண்டாவது அளந்த கூடுதல் மதிப்போ அல்லது குறைந்த மதிப்போ நமக்கு என்ன ஆகும், எரர்ஸாக அமையும். அப்போ இசட்டின் பிழை டெல் இசட். அப்போ இசட் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட். அப்போ இசட்டோட வேல்யூ என்ன, ஏ பிளஸ் பியை கூட்ட போறோம். ஏக்கோட வேல்யூ என்ன, ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பிளஸ் பியோட வேல்யூ என்ன, பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல் பி. உண்மையான அளவு என்ன, ஏ பி தான் உண்மையான அளவு, தனியாக எடுத்து கூட்டுங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பிளஸ் டெல் பி. டெல் ஏ டெல் பி தனியாக கூட்டுறேன். ஏன் அப்படின்னா முதல்ல தவறான மதிப்பு பண்ண தவறு, ரெண்டாவது அளவுல பண்ண தவறான அளவு, அது ரெண்டையும் கூட்டினோம்னா தான் நான் மொத்தமாக எவ்வளோ தவறு பண்ணியிருக்கேன்னு தெரியும். அப்போ அந்த தவறு வந்து ஒன்று கூடுதலாக இருக்கலாம், குறைச்சிக்கலாம், ரெண்டுமே தவறு தான். அதுக்கு தான் பிளஸ் ஆர் மைனஸ் போட்டிருக்கு. சொல்ல புரிஞ்சுக்குங்க. ஏ பிளஸ்ங்கிறது உண்மையான மதிப்பு, பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏங்கிறது ஏ அளக்கும் போது பண்ண தவறு, பி டெல் பிங்கிறது பி அளக்கும் போது பண்ண தவறு. இது ரெண்டையும் கூட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு தவறு பண்ணியிருக்கேன், அடுத்து ஒரு தவறு பண்ணியிருக்கேன். அப்போ அந்த ரெண்டு தவறு தான் எனக்கு டெல் ஏ பிளஸ் டெல் பி தனியாக கூட்டுறேன். அந்த ரெண்டு தவறுங்கிறது ஒன்றும் பாசிட்டிவாக இருக்கணும் அவசியம் கிடையாது. நான் பண்ண ரெண்டு தவறுல குறைவாகவும் இருக்கலாம், கூடுதலாகவும் இருக்கலாம். அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பிளஸ் ஆர் மைனஸ் வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெல் ஏங்கிறது முதல்ல பண்ண தப்பு, டெல் பிங்கிறது ரெண்டாவது பண்ண தப்பு. அப்போ நான் மொத்த தப்பை கூட்டிட்டேன். இந்த மொத்த தப்புங்கிறது பாசிட்டிவ் வேல்யூவாகவும் இருக்கலாம் அல்லது நெகட்டிவ் வேல்யூவாகவும் இருக்கலாம். 5ங்கிற வேல்யூ அளக்கும் போது என்ன பண்ணியிருக்கலாம், 6ன்னு அளந்திருக்கலாம். பியோட வேல்யூ 6, அதை நான் 7ன்னு அளந்திருக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் பண்ண தப்பு 1, ரெண்டாவது பண்ண தப்பு 2. அப்போ 1 + 2 3 தப்பு பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் நான் 5 வந்து 4ன்னு அளந்திருக்கிறேன். டெல்பியை வந்து 6 வந்து 3ன்னு அளந்திருக்கேன். அப்போ ரெண்டுமே கம்மியாக அளந்திருக்கிறேன். அப்போ இந்த கம்மியாக அளக்கும் போது என்ன ஆகுது, மைனஸில் போகும். அப்போ இந்த பண்ண ரெண்டு தவறும் ஒன்று கூடுதலாக இருக்கலாம், ப்ளஸில் இருக்கலாம், அல்லது மைனஸெல்லாம் இருக்கலாம். அதுக்கு தான் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்கு. ஆனால் நான் பண்ண ரெண்டு தப்பையும் கூடுதல் பண்ணணும்ல, என்னென்ன தப்புன்னு கூட்டணும்ல, அதுக்கு தான் இந்த ப்ளஸ் கொடுத்துருக்கு. இப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் இசட்டு பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பிளஸ் டெல் பி ரெண்டு முறை பண்ணக்கூடிய தவறு. அந்த தவறு ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கலாம், அது மைனஸாக இருக்கலாம். த மேக்ஸிமம் பாசிபிள் எரர் இன் த சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த அப்சல்யூட் இன் த இண்டிவிஜுவல் குவான்டிட்டிஸ். நீ பண்ணக்கூடிய மொத்த தப்பு தனித்தனியாக பண்ண தப்போட கூடுதலுக்கு சமமாக அமையும். இரு அளவுகளை கூட்டும் பொழுது ஏற்படும் பெரும பிழையானது தனித்தனி அளவுகளின் தனிப்பிழைகளின் கூடுதலுக்கு சமமாக அமைகிறது. இப்போ இதோட இந்த கணக்கை பாருங்க, இன்னும் ஈஸியாக புரியும். ஒரு சிம்பிளான கணக்கு, இவ்வளோ குழப்பறதுக்கு இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் 1.5 கொடுத்துருக்கு. 2 ரெசிஸ்டன்ஸ் R1 100ங்கிறது உண்மையான அளவுங்க. பிளஸ் ஆர் மைனஸ் 3 ஓம்ங்கிறது டெல் ஏ. கூடுதலாக இருக்கலாம், 103 அளந்திருக்கலாம், அல்லது 97 அளந்திருக்கலாம் ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் R2 ஈக்குவல் டு 150 பிளஸ் ஆர் மைனஸ் 2. நான் 152ன்னு அளந்திருக்கலாம், 150 அல்லது 148ன்னு அளந்திருக்கலாம். ஆர் கனெக்டட் இன் சீரீஸ், தொடர்ச்சி அணைச்சிருக்கிறோம். வாட் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பாருங்க, நமக்கு எவ்வளோ கிடைக்கணும் அப்படின்னு பார்த்துருவோம். 100 பிளஸ் ஆர் மைனஸ் 3 ஓம். ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ. R2 B ஈக்குவல் டு 150 B பிளஸ் ஆர் மைனஸ் டெல் B 2 ஓம். சீரீஸ்ல என்ன பண்ணணும், கூடுதல் பண்ணணும். அப்போ ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் R ஈக்குவல் டு R1 பிளஸ் R2 கூட்டுங்க. 100 பிளஸ் ஆர் மைனஸ் 3 பிளஸ் 150 பிளஸ் ஆர் மைனஸ் 2. அப்போ எனக்கு கிடைச்சிக்க மொத்த மின்தடை எவ்வளோ கிடைச்சிக்கணும், 100 பிளஸ் 150 250ன்னு கிடைச்சிருக்கணும். நான் பண்ண தப்பு என்ன, பிளஸ் 3 பிளஸ் ஆர் மைனஸ் 3. ரெண்டாவது பண்ண தப்பு என்ன, பிளஸ் ஆர் மைனஸ் 2. அது ரெண்டு தனியாக கூட்டுறோம் பாருங்க.
3 plus 2 del A plus del B. அப்போ எவ்வளோ கிடைக்குது 5 ஓம்னு கிடைக்குது. அப்போ இந்த பிளஸ் 3ங்கிறது நான் பண்ண தப்பு, இந்த பிளஸ் 2ங்கிறது ரெண்டாவது பண்ண தப்பு. அந்த தப்பு ரெண்டாவது தப்பு நான் 5ன்னு கூட்டிட்டேன். ஆனால் இந்த 5ங்கிறது 200 + 5 250 + 5 250ன்னு எடுத்துருக்கலாம், அல்லது 250 - 5 245ன்னு எனக்கு ஆன்சர் கிடைச்சிக்கலாம். ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால புரிஞ்ச இந்த பிளஸ் ஆர் மைனஸ்க்கு என்ன வேல்யூ அர்த்தம்னா 3 + 2 நான் பண்ண தப்பு 3, ரெண்டாவது பண்ண தப்பு 2, அது ரெண்டு கூட்டிட்டு 5ன்ட்டு. ஆனா அந்த 5ங்க அந்த 2 தப்பு பண்ணிருக்க பாருங்க, அது என்ன தப்பு எப்படி கொடுத்துருக்கோம், பிளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்கிறேன். இங்கேயும் தப்பு எப்படி கொடுத்துருக்கேன், பிளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்கேன். இங்க பிளஸ் மட்டும் கொடுத்துருந்தா கூடுதல் எடுத்திருக்கேன், மைனஸ் மட்டும் கொடுத்துருந்தா குறைச்சி எடுத்திருக்கேன்னு அர்த்தம். இங்க பிளஸ் மட்டும் கொடுத்துருந்தா கூட எடுத்திருக்கிறேன், மைனஸ் மட்டும் கொடுத்தா மைனஸ் கம்மியா எடுத்திருக்கேன்னு அர்த்தம். ஆனா அப்படி கொடுக்கல கணக்குல. பிளஸ் ஆர் மைனஸ் கூடுதலாகவோ குறைத்தோ தவறு நடக்கும், இங்கேயும் கூடுதலாகவோ குறைந்தோ தவறு நடக்கும் தெரிஞ்சுதான் பிளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, ரெண்டு தப்பையும் கூட்டி வச்சுக்கிறோம் 5ன்னு, அது உண்மையான வேல்யூவோட பிளஸ் ஆர் மைனஸாக தான் அமையும். ஒன்று 255 ஓமா தப்பாக எடுத்துருப்போம், அல்லது 245 ஓமா தப்பாக கால்குலேட் பண்ணியிருப்போம். அதுக்கு தான் இந்த பிளஸ் ஆர் மைனஸ். அப்போ பண்ணக்கூடிய தப்பு எவ்வளவு, 5 ஓம். அப்போ டோட்டல் எரருங்கிறது தனித்தனி அப்சல்யூட் எரரோட கூடுதலாக அமையுது. இது ஒரு தனி அப்சல்யூட் எரர், இது ஒரு தனி அப்சல்யூட் எரர். அப்போ மொத்த எரர் 5 ஓம்னு அமையுது. ஸோ ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம், இந்த பாடத்தை நம்ம படித்திட முடியும். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. கொஞ்சம் இதை படித்து எழுதிட்டே வந்தால் தான். இப்போ 4 எரர் தெரியாமல் அதை கணக்கு பண்ண முடியாது. அந்த 4 எரர் தெரியாமல் இந்த என்னது ப்ராபகேஷன் எரர் புரியாது. ஸோ கண்டினியூ என்ன பண்ணுங்கள், படித்து எழுதுங்க.